ஏய் லொடன்னு பேசிகிட்டே இருக்காத, கொஞ்சமாச்சும் வாயை மூடுறா, உன் வாய் ஓயவே ஓயாதா, ஷப்பா என்னடா இப்படி லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க இப்படின்னு நீங்கள் ஒரு டாக்கட்டிவ் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இப்படி நிறையா கேள்விகளை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படிடா என்னடா இவனுங்க எது பேசுகிறான்னு நான் வந்து லூஸ் டாக் விட்றேன், நான் இப்போ எப்படி தான் இதை ஓவர் கம் பண்ணுறது இப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். லூஸ் டாக் விட்றோம் இல்லையா, ஸோ அந்த லூஸ் டாக் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அண்ட் ஸோ இதில் வந்து நிறையா ஸ்பீச்சஸ் இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்பீச் எப்படி அடிவாங்குது அப்படிங்கிறதையும், அண்ட் ஸோ த சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிறது உண்மையாலுமே ரொம்ப டூ மச்சாக தான் நம்ம பேசுகிறோமா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெரியாமல் நான் வந்து நல்லது சொல்ல போய் நிறையா பேர் வந்து நீ ஓவராக பேச சொல்லி நானே ரொம்ப அப்படியே தனிமைப்படுத்திக்கிட்டேன், பேசவே கூடாதுன்னு. ஏன்னா இந்த ப்ராப்ளம்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. நார்மலாக பேசுகிறதுக்கும் ரொம்ப டாக்கட்டிவாக இருக்கிறதுக்கும் இல்லை லூஸ் டாக் விட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. தேவையில்லாமல் பேசுகிறது, அந்த ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆன்சர்ஸை பேசுகிறது, நான் பேசினா தான் கெத்துன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடங்களில் பேசுகிறது, இது எல்லாமே வந்து லூஸ் டாக்கில் தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் நிறையா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக தான் நான் ஆன்லைன் பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, அதில் போய் நீங்கள் வீடியோ கால் 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். அந்த 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஓகேடா இவன்ட்ட பேசுகிறது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கோச்சாக வந்து அசைன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், நாட் அட் ஆல். அப்படி இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் லீவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ரெஷர்டு ஸ்பீச் அப்படிங்கிறது ரேப்பிடான ஸ்பீச்சஸ், லைக் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டாக தப்பாக அதெல்லாம் கிடையாது, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை டக்குன்னு ரேப்பிடாக வந்து சொல்லிடணும் அப்படிங்கிறது. இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடியா டு ஐடியா வந்து மாறிக்கிட்டே இருப்போம், ஒரு சிங்கிள் ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணி பேசவே மாட்டோம். ஸோ இதனாலே ஆடியன்ஸுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்மள்கிட்ட பேசணுமா அப்படின்றது தான் தாட்டே வரும். டு டிஸ்ஆர்கனைஸ் ஸ்பீச், நம்ம பேசுகிறத கிளியராக பேசாமல் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இங்கே பாதி அங்கே பாதி இப்படி அப்படின்னு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இதோடு இது கொஞ்சம் மர்ச் ஆனாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நம்ம பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிட்டு இருப்போம். அது பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷனை தான் க்ரியேட் பண்ணும். லைக் நம்ம கேட்ட கேள்வி வேறு, இவன் நான் வேறு பேசிக்கிட்டு இருக்கான், தெரிஞ்சு தான் பேசுகிறான், இந்த மாதிரியான தாட்ஸ் க்ரியேட் ஆகும். நம்பர் 3, கம்பல்சிவ் ஸ்பீச். இதுக்கு இந்த டைட்டில்லே வந்து இதுக்கான ஆன்சர் இருக்கும், அதாவது கம்பல் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணுறது. லைக் இந்த மாதிரியான ஸ்பீச்சஸில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க பேசி நான் சண்டை போடுறேன், நான் யாருங்கிறத காட்டுறேன், என் பேச்சில் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆர்கியூமெண்ட்டில் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. அண்ட் ஸோ அவங்க பேசுகிற விஷயங்கள் அர்த்தங்கள்லாம் இருக்காது, அதெல்லாம் நம்ம போய் தேடி ஃபைன் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இதில் அர்த்தம் இருக்காது, எதுவுமே இருக்காது, நேஸ்டியான விஷயங்களை பேசுகிற மாதிரி தான் ஆகிடும் நம்மளோட நிலமை. ஏன்னா அந்த மாதிரியான ஸ்பீச் பண்ணுறதுனால நமக்கு ஹேபிட் ஆஃப் ஓவர் கான்வர்சேஷன், அதாவது வந்து கான்வர்சேஷனுங்கிறது பேசிக்கிட்டே இருக்கணும், பேசலைன்னா செத்துருவேன், அங்கேயும் எனக்கு பயமாக இருக்குது இப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே போய் நம்ம மாட்டிப்போம். அண்ட் ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா, இவருக்கு யாராவது ஒருத்தவங்க இல்லைடா நீ லொடன்னு பேசுகிறடா கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இப்படின்னு சொன்னால் கூட இந்த நெகட்டிவான கிரிட்டிசம், நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் இதை மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இது நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், அவன் யார் சொல்கிறதுக்கு இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன கேஜி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஜஸ்ட் கீழே போய் லைக் பண்ணி உங்களோட கான்டென்ட் உங்களோட ஐடியாஸ் என்னங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அது இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பி ப்ராக்டிஸிங் மைண்ட்ஃபுல் ஸ்பீச்சஸ் இன் த சென்ஸ், நம்ம வந்து சம்டைம்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பேசுகிறது கேட்குற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம பேசுகிற மாதிரியும் இருக்கும், அந்த சேம் டைம் நம்ம லிசன் பண்ணுற மாதிரியும் இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம சொன்ன ஸ்டோரிஸே திரும்பி ரீவிசிட் பண்ணி அந்த ஸ்டோரிஸை சொல்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மைண்ட்ஃபுல். ஓகேவா, இதெல்லாம் நம்ம ரஷ் பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப பொறுமையாக இதெல்லாம் பண்ண போகிற விஷயங்கள், இதெல்லாம் மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்பீச். ஸோ இதை நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்பர் 2, attention to how others responds on your conversation. ஸோ நீங்கள் பேசும்போது மற்றவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ஒரு சில கொஷின்ஸ் கேட்கும் போது அப்போ அதில் வந்து எஸ் இல்லை நோ இப்படிங்கிறத வச்சு நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைல், ஏன்னா நம்ம கான்வர்சேஷன் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்பர் 1 கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இல்லை கால் வந்துருச்சு நான் போயிட்டு வந்துடுறேன், இல்லை அம்மா கூப்பிட்றாங்க போய்ட்டு இப்படின்னு யாராவது போயிருக்காங்களா? நம்பர் 2, பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மேபி ஃபோன் வந்தாலோ இல்லை நீங்கள் மெசேஜில் பேசிகிட்டு இருந்தாலோ நீங்கள் வேறு யாருக்காவது மெசேஜ் பண்ண போனாலோ அவங்க உடனே உங்ககிட்ட பேசாமல் அப்பாடா தப்பிச்சோண்டா அப்படின்னு ஓடி இருக்காங்களா? நம்பர் 3, நீங்கள் யார்ட்டையாவது பேச போகிறீங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இல்லை எனக்கு வேலை இருக்கிற அப்புறமேட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்களா? நம்பர் 4, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிறத இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் வாவ் அப்படிங்கிறதுக்காக சும்மா உங்களை உசுப்பேத்தி விடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களாம். ஸோ இப்படிலாம் பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் யாராவது பேசுகிறாங்கன்னா லிசன் பண்ணி இதுக்கெல்லாம் எஸ் அப்படிங்கிற ஆன்சர் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான பேசிக் எப்படி கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கீழே கொடுக்குறேன்,
போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹாவ் அ பேலன்ஸ் கான்வர்சேஷன். ஸோ இந்த பேலன்ஸ் கான்வர்சேஷன் இந்த சென்ஸ், நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது, இப்போ நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கேர்ள்ஸ்கிட்ட பேசும்போது சம்டைம்ஸ் எனக்கு வந்து பாஸ் விழுந்துரும். ஒரு இடத்துல வந்து அப்படியே அவங்களும் ஸ்ட்ரக் ஆகிட்டு, அவங்களும் அமைதியாகிடுவாங்க, நானும் அமைதியாகிடுவேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் திரும்பி போய் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுப்பேன். எதுக்காகனா அடுத்து என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் யார்ட்டையா பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துல டக்குன்னு ஒரு மயான அமைதி கிரியேட் ஆகும். அப்படியே கிரியேட் ஆகும்போது சில ஐடியாஸ் உங்களுக்குள்ளே எடுத்துக்கோங்க. என்ன பேசலாம், இதை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த கான்வர்சேஷன் போய் கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். அதாவது முன்னோர்கள் வந்து லூசு பசங்கள்லாம் கிடையாது. அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம லூஸ் டாக் விடுவோம், நம்ம தப்பாக பேசுவோம் அப்படிங்கிற இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் வரும். அதனால தான் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம்பிள் லெட்ஸே, இப்போ ஒரு பொண்ணு, இப்போ நான் வந்து ஒரு பொண்ணோட டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஒரு பர்சன். நான் அவங்ககிட்ட போய் லொடன்னு பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம இரிட்டேட் ஆகும்ல. நம்மக்கிட்டே அப்படி யாராவது வந்து பேசினா அப்படி தானே இருக்கும். லொடன்னு பேசிட்டு அர்த்தமே இல்லாமல் சும்மா பேசணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பேசிட்டு எவ்வளோ இரிட்டேட் ஆகும் இல்லை? சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்படி ஓவராக சேட்டிங் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம சைல்டுஹுட்டில் நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இல்லாமல் ஆகிடும். இது எனக்கு நிறையா நடந்திருக்கு. பட் ப்ராபப்ளி நான் ரொம்ப பேச மாட்டேன். கரெக்டாக என்ன பேசுகிறோம் அப்படி தான் பேசுவேன். பட் மேபி அவங்களுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து பெருசாக அடாப்ட் ஆனது கிடையாது. பெருசாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மேபி இன்ன வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு 16 வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஓகே, அவங்க கூட நான் பேசும்போது எனக்கு கம்யூனிகேட் ஓகே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பட் மற்றவங்க கூட, ஐ மீன் என்னோடய ஸ்கூல் சர்க்கிள் சொல்கிறேன், அதில் பேசும்போது எனக்கு செட் ஆகாது. பட் மற்றபடி பொண்ணுங்கிட்ட இல்லை மற்ற ஸ்டேஞ்சஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் நான் ஜாலியாக கன்வே பண்ணுவேன், ஜாலியாக பேசுவேன். அவங்க என்கிட்ட ஜாலியாக கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் ஜிம் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு ஜாலியாக இருக்கும். லைக் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ கேமராவை பார்த்து பேசக்கூட மாட்டேன். கேமராவை பார்த்து பேசுகிறது கூட எனக்கு யாரோ ஒருத்தர் நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசுவேன். எனக்கு அது செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்குது. ஸோ லிட்டரலாக அதான் உண்மை. அதனால தான் நான் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. லைக் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் பேசுகிறத வந்து, ஐ மீன் தேவையில்லாமல் பேசுகிறத ஓவர் கம் பண்ணிடலாம். லைக் எனக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் 10 செகண்ட்ஸு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், 10 செகண்ட்ஸ் ஆஃப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைசஸ். தென் வந்து மெடிடேஷன், ஜேர்னலிங், அண்ட் ஸோ ஒர்க் அவுட்ஸு, தென் யோகாஸு, ஸ்ட்ரெச்சஸ், இதெல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ப்ராபப்ளி ட்ரை பண்ணி இதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான நெகட்டிவ் ஹேபிட்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாட்டம் லைன் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பாட்டம் லைன் என்னென்னா, நம்ம வந்து ஓவராக பேசுகிறோமா இல்லையாங்கிறத நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஓவராக வந்து டாக்கட்டிவாக இருக்கிறதுனால பீப்புளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் நம்ம மேலே ஒரு அட்ராக்டிவ்னஸ் க்ரியேட் ஆகாது. நம்ம நிறையா அட்வைஸ் பண்ணுவோம். மேபி நீங்கள் நல்லதே சொல்லலாம், அதுவுமே பீப்புளுக்கு பிடிக்காது. மேபி நீங்கள் வந்து ரொம்ப லோடன்னு பேசலாம், அதுவும் பீப்புளுக்கு பிடிக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணிக்காமல், இதை ஓவர் எக்ஸாசரேட் பண்ணாமல், ஜஸ்ட் ஷேர் லெஸ் அண்ட் லிசன் மோர். இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லிட்ரலி என்ன, நான் வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் போல், அதனால தான் எல்லாமே எப்படி சொல்கிறாங்க போல் நான் நினச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, நான் பேசுகிறத கம்மி பண்ணிட்டேன், கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. லைக் ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட நான் ஒரு கேர்ள் வந்து மீட் பண்ணி அவங்களோட சும்மா ஜஸ்ட் ஒரு கத்திட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதும் அவங்க ப்ராபப்ளி நான் பேசுகிறதே கிடையாது, ஜஸ்ட் அவங்களை தூண்டி விட்டுட்டு நான் அமைதியாகிட்டேன். அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்கிட்ட வந்து ஒரு சில ஐடியாஸ் கேட்டாங்க, ஒரு சில அட்வைஸ் கேட்டாங்க. ஸோ அப்படி நான் சொல்லும் போது அது அவங்களுக்கு ப்ராபப்ளி ரொம்ப வேல்யூவாக இருக்குது. ஓகே, ஸோ நம்மளாம் வந்து ஒரு விஷயத்தை போய் சொல்கிறத விட மற்றவங்க கேட்டு நம்ம அந்த விஷயத்துக்கு வந்து ரிப்ளை பண்ணும்போது அது வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா, கம்யூனிகேஷனில் இல்லை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எதாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் மேக்ஸிமம் ஆஃப் த எஃபர்ட் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this basic communication playlist. இங்கே இருக்குது, பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, உங்களை நீங்கள் சூப்பராக பார்த்துருங்க. அதுதான் தேவை எப்போவுமே. ஸோ லவ் யூ கைஸ்.